அனைவருக்கும் வணக்கம். இவருங்க மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் மீன் வந்து குழம்பு வச்சுட்டோம். இது வந்து முள் இல்லாத மீன், சென்டரில் மட்டும் ஒரு முள் இருக்கும். நம்ம கெளுத்தி மீனில் பெரிய மீனாக வர்றது தான் நாங்கள் சொல்லுவோம், தமிழில் சொல்கிறது. இங்கே பெங்களூரில் மீன் வாங்கியிருக்கோம். இது பாஷா மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. முள் சென்டரில் தான் ஒரு முள் வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன மீன் சொல்கிறத தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் வந்து இந்த தலைப்பகுதியோ மற்ற எல்லாம் வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு குழம்பு செஞ்சிட்டோம். இது ஒரு 7 பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சோம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இப்போ இதுக்கு மசாலா தடவிடலாம், ஓகேங்களா? பிறகு மசாலா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலாவும் எடுத்துருக்கோம், மல்லித்தூள் 2 எடுத்துருக்கோம், வீட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், இஞ்சி விழுது 1 டீஸ்பூன், அது வந்து பூண்டு விழுது வந்து இல்லை, அதனால கொஞ்சம் இடித்து போட்டிருக்கோம், ஏன்னா உப்பு போட்டிருக்கோம். இது வந்து இன்னும் போடலன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் முட்டை இருந்தால் முட்டை போடுவோம். இன்றைக்கி முட்டை வீட்டில் இல்லை, அதனால் முட்டை இல்லாமல் போட போகிறோம். முட்டை ஆப்ஷன் தான், அவங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் முட்டை சேர்க்கலாம், இல்லைனா அப்படியே கூட செய்யலாம். இது கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே க்ளீனாக கலக்கிடலாம். இப்போ எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் ஊற்றிடுங்க. இது அப்படியே நம்ம கலக்கிடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்ல, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிங்கன்னா இந்த மீன் மசாலா கரெக்டாக பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிடலாம். இப்போது இந்த அளவு கட்டியாக கலந்தால் போதுங்க, ஜாஸ்தி தேவை இந்த அளவு கட்டியாக இருந்தால் போதும். இப்போ அப்படியே நம்ம மீன் எடுத்து அந்த மீன் மேலே க்ளீனாக தடவிடலாங்க. தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சா போதுங்க, ஜாஸ்தி நேரம் ஊறணும் அவசியம் இருக்காது. 1/2 மணி நேரம் ஊறணும். அந்த க்ளீனாக மசாலா பிடிச்சி நான் என்ன நீங்கள் போடாத ஐட்டம் பார்த்தீங்கன்னா, முட்டை மட்டும் ஒன்று சேர்க்கணும். இது முட்டை இல்லாதெல்லாம் சேர்க்கலை, நீங்கள் ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்க்கலாம், தேவையில்லாம் சேர்க்க அப்படி கூட செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ மீன் எடுத்துல போட்டுடலாம். இப்போ மீன் வந்து போட்டுருங்க. மீன் க்ளீனாக வந்து மசாலா கட்டியாக இருக்குது, இந்தளவு கட்டி தான் இருக்கணும். அப்படி மசாலா க்ளீனாக தடவிடுங்க. தடவிட்டுனா மீன் சூப்பராக அருமையாக இருக்கும். அப்புறம் மீன் எடுத்துக்கங்க. மீன் எடுத்துகிட்டு மசாலாவை 2 பக்கம் நல்லா தடவிடுங்க. தடவிட்டு க்ளீனாக வச்சுருங்க. வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதுங்க. நீங்கள் எண்ணெயிலாம் பொரிச்சு எடுத்துடலாம், இல்லை நீங்கள் தோசை தவாயில் கூட போட்டு செய்யலாங்க, ஓகேங்களா? பாருங்க, மசாலா சூப்பராக அருமையாக தடவாச்சு. இந்தளவு மசாலா தடவினா போதும், அருமையாக இருக்கும். அதே போல் எல்லாத்தையும் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு தவாயிலையோ அல்லது ஒரு எண்ணெயிலையோ போட்டு பொரிச்சு எடுத்துன்னு வச்சுன்னா வேறு லெவலில் சூப்பராக அருமையாக இருக்கும், ஓகேங்களா? அப்புறம் மீன் வந்து மசாலா சூப்பராக அருமையாக தடவிட்டுங்க. நல்லா கட்டியாக மசாலா தேவையான மசாலாக்கள் போட்டு கரெக்டான முறையில் நல்லா தடவி வச்சுருக்கோம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா தவா அதில் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சாலும் சரி, நீங்கள் செஞ்சுக்கலாம், அருமையாக டேஸ்ட்டும். இது வந்து 3 விதமாக செய்யலாங்க. 3 விதம் எப்படி பார்த்தீங்கன்னா, 1 தவாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்கிறது, இன்னொன்று எண்ணெய் வானலில் ஊற்றி செய்கிறது, இன்னொன்று இல்லை எனக்கு வந்து எண்ணெய் பொருளாக வந்து சாப்பிடக்கூடாது, எண்ணெய் நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் மீன் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கங்க. இட்லி பாத்திரம் எடுத்து இட்லி பாத்திரத்தில் மாமூலாக இட்லி செய்கிற தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அந்த பிளேட்டில் வந்து இதை அப்படியே எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுன்னா போதுங்க, சூப்பராக அருமையாக வந்துடும். அதாவது சிலர் வந்து எண்ணெய் அதிகமாக சாப்பிட முடியாது, எண்ணெய் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே உள்ளவங்க இந்த மீன் வந்து அப்படியே இட்லி பாத்திரத்தில் எடுத்து அப்படியே வேக வச்சும் சாப்பிட்லாம். அதாவது 3 விதமாக செய்யலாம். 1 தவா, இன்னொன்று எண்ணெய் பாண்லி, இன்னொன்று இட்லி பாத்திரம். 3 விதமாக செஞ்சிங்கன்னா சூப்பராக சாப்பிட்லாங்க. நல்லா ஊட்டுங்க. ஊர்ந்து கூட எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், நீங்களும் இதே போல் மீனை செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? இது நல்லா ஊற வச்சு நம்ம செஞ்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக மசாலா தடவி இருக்கும். நல்லா வந்து மசாலா ஊறிட்டுருக்கு. இப்போ ட்ரையில் வந்து வானில் வச்சுருக்கோம், தவா வச்சுருக்கோம். அப்படியே மீன் போட்டுடலாம். மீனை அப்படியே க்ளீனாக போட்டு எடுத்துடலாம், ஓகேங்களா? 2 போட்டுக்கலாம். அப்படியே வேக திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக வெந்துருங்க. அது ஆயிடுச்சு, 2 நிமிஷத்தில் ஆகிடும். நீங்களே அந்த மீன் வந்து எடுத்து வந்தீங்கன்னா இதே போல் மசாலா தூள் தடவிட்டு சும்மா சூப்பராக செஞ்சு பாருங்கள், அருமையாக டேஸ்ட்டில் இருக்கும். ஆயிடுச்சுன்னு ஒரு 2 நிமிஷம் தான் போதும், எடுத்துடலாம்.
எடுத்துகிட்டு சூப்பராக சாப்பிடலாம். இப்போயே வாசனை அப்படியே கம மூக்க தொலைக்குது. இந்த சமயம் வீடே மடக்கும், அப்படியே பக்கம் அங்கெல்லாம் மடக்குங்க. அந்தளவுக்கு சூப்பரான கமன்னு வாசனை வந்துட்டு இருக்கு. பாஷா ஃபிஷ் ஓகேங்களா, ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், பாஷா ஃபிஷ்ஷு சூப்பராக செய்துட்டோம். அருமையாக கமன்னு வாசனை இருக்குது. எலுமிச்சை மரம் வச்சுருக்கோம். எலுமிச்சை தேவைப்பட்டால் மேலே போட்டு அப்படியே சாப்பிட்டுடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகே கேஷ், நீங்களும் இதே போல் மீன் வந்து வாங்கிட்டு வந்து மசாலா தடவிட்டு செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கமலில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள். சண்டே ஸ்பெஷல் மீன். ஓகே, பீஸ் ஃப்ரை டுடே. ஓகேங்களா, வச்சுறேன். பை பாய்.